ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு வந்து ஒரு 2 விசில் விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக விளக்கெண்ணெய் மஞ்சள் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி தனியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4 பல், அப்புறம் தக்காளி 2, புளி வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ சாம்பார் வந்து தாளித்து விடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் கடுகு 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இது 2 வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி வந்து இதில் போட்டுக்கலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி வேகிற அளவாக இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக வேணும் அப்படின்னு தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த கீரை நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இதில் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெட்டியாக வந்து இருக்கும். நீங்கள் தண்ணி மாதிரி செய்யும் போது தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு தேவையான ஓரளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா சாம்பார் கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஓரளவுக்கு சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து புளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளிப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடணும். இப்போ சாம்பார் நல்லா வந்து கொதித்து வர டைமில் ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணால் போதும். உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து செய்யலாம். அதே மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.